இந்த நாளினுடைய கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாசத்தின் பரீட்சை தான் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. இந்த உலகத்தில் நாம் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் எதற்காக தேவை என்றால், விசுவாசத்தை கர்த்தர் சோதித்த பிறகுதான், அந்த விசுவாசத்தை புடமிட்ட பிறகுதான் அதற்குரிய பலனை தருவார். இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது, விசுவாசம் பரீட்சைக்கு உட்படுத்தப்படும் போது நாம் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், ஒரு காரியத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை அவசியமாய் இருக்கிறது. அந்த பொறுமை விசுவாசத்தின் மூலமாய் வருகிற பரீட்சையில், சோதனையில் நமக்கு கிடைக்கிறது. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது இது விசுவாசத்தின் பரீட்சை என்று சொல்லி அதிலே பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நாம் பொறுமை உள்ளவர்களாய் மாறுகிறோம் என்று அறிந்து அந்த விசுவாசத்தின் பரீட்சையை சந்தோஷமாக எண்ணுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.